அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பான சிவசொந்தங்களே, இன்று முதல் நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்கப் போகின்றோம். அந்த பயணத்தின் பெயர் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அன்பானவர்களே, நானும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து கடந்த 7-8 ஆண்டுகளாக 5500க்கு மேற்பட்ட பரிகாரங்கள், வழிபாடுகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். பல பேர் பல வருடங்களாக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க, நான் சொல்கிற பூஜைகள் பண்ணுறாங்க, பரிகாரங்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் அதில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது. ஏன் தீர மாட்டேங்குதுன்னு நன்றாக யோசனை செய்து தான் இந்த ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கோம். பிரபஞ்சம் உங்களுக்காக தர தயாராக இருக்குது. அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? பூஜை பண்ணி கேட்குறோம், ஹோமம் பண்ணி கேட்குறோம், மந்திரம் சொல்லி கேட்குறோம், வழிபாடு பண்ணி கேட்குறோம். ஆனாலும் கேட்பது முழுமையாக சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு கேட்பதே கிடைக்காம வேறு கிடைக்கிது. எனவே தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக உணர்ந்து பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து நான் இந்த தொடரை ஆரம்பிக்கின்றேன். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த பிரபஞ்சமானது நாம் என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது அன்பானவர்களே. ஆனால் நாம் எப்படி கேட்குறோம், ஏன் பிரபஞ்சம் நமக்கு தர மாட்டேங்குது நம்ம கேட்குறத அப்படிங்கிறத இனி தினமும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதைத்தான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை சொல்லித்தரது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவான தமிழில் எனது குரலில் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் வரத்தை எப்படி வாங்க வேண்டும், பிரபஞ்சத்திடமிருந்து எப்படி உங்களது பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இணைப்பை எப்படி ஏற்படுத்தணுன்ற ரகசியத்தை நான் இனி தினமும் உங்களோட பேச போகிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் வெறும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கொண்டது மட்டும் அல்ல. நாம் பார்க்க முடியாத எண்ணற்ற ஆற்றல்களின் பெருங்கடல் இந்த பிரபஞ்சம். நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நாம் உணரும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு அதிர்வலை போல பிரபஞ்சத்தில் பயணிக்கும். இதனால தான் ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது தான் ஈர்ப்பு விதி. அந்த ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன? நீங்கள் தொடர்ந்து என்ன நினைக்கிறீங்களோ, எதை உணர்றீங்களோ, அதற்கு ஏற்ற அனுபவங்களை தான் உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் ஈர்ப்பீர்கள். அதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். இதுதான் ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதியினுடைய மொத்த சாராம்சமே இதுதான். நீங்கள் தொடர்ந்து என்ன நினைக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, அதற்கு ஒத்த அனுபவங்களை தான் உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் ஈர்ப்பீர்கள். அதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். எனவே தான் இந்த ஈர்ப்பு விதியை எனது ஸ்டைலில் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதைத்தான் இந்த உலகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நமது சித்தமார்கள் அப்போவே சொல்லிட்டாங்க. அதே போல் மேனிஃபெஸ்டேஷன் என்பது உங்கள் மனதில் இருக்கும் ஆசையை அல்லது கனவை அல்லது இலக்கை நம்பிக்கை, உணர்வு மற்றும் செயல்பாட்டின் மூலமாக நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் முறை தான் மேனிஃபெஸ்டேஷன். இது பெரிய மாயாஜாலம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப எளிமை தான். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இது மொத்தம் 6 படிநிலைகள் இருக்குது. இந்த ஈர்ப்பு விதியில் 6 படிநிலைகள். தெளிவாக கேட்கணும், நம்பணும், உணரணும், செயல்படுத்தணும், நன்றி உணர்வோடு இருக்கணும், பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இருக்கணும். இந்த தொடரில் இந்த 6 படிநிலைகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதுக்கு நம்ம எப்படிலாம் தயாராகிறது, நம்ம வெற்றியை அடைவதற்கு என்னென்ன பணிகளை முன்கூட்டி நம்ம செய்யணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே அன்பு சொந்தங்களே, புதிய பயணத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு மேலும் சில கருத்துக்களை சொல்வதற்காக 5000 குடும்பங்களை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு புதிய வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்க போகிறோம். அந்த குழுவோட தலைப்பு என்ன தெரியுங்களா? 5000 ஆன்மீக குடும்பங்கள் பிரபஞ்சத்தோடு இணைவோம். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற தொடர் மூலமாக நிறைய விஷயங்கள் இனி சொல்லித்தர போகிறேன். தினமும் நம்ம சேனலில் மதிய வேலையில் இதுக்கான ஆடியோ பதிவு வரும். அதை தாண்டி சில விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களை நான் வழிநடத்த போகிறேன். அந்த வாட்ஸ்அப் குழுவில் பிரபஞ்சம் பற்றிய விஷயங்கள்லாம் நிறைய பேச போகிறேன். சேனல்லையும் பேச போகிறேன்.
5000 குடும்பங்களை இந்த ஈர்ப்பு விதியை சொல்லி கொடுத்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைப்பை ஏற்படுத்தி அந்த 5000 குடும்பத்தினுடைய வெற்றியை, சாதனையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த ஒரு புதிய முயற்சி எடுக்க போறேன். எனவே எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைய விருப்பம்னா இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், சேர்ந்துக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பு நாங்கள் மட்டும்தான் தகவல் கொடுக்குற மாதிரி இருக்கும், நாங்கள் மட்டும்தான் அட்மினாக இருப்போம். நீங்கள் எந்த தகவலும் அதில் பதிவு செய்ய முடியாது. ஏன்னா எல்லோரும் பதிவு செய்கிற மாதிரி ஒரு குழுவை ஏற்படுத்தணும்னா நாம் எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த குழுவை ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாது, தேவையற்ற விஷயங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். எனவே தான் எவ்வளவோ குரூப்ஸ் நான் வச்சுருக்கோம், அதில் எல்லா குரூப்புமே நாங்கள் செய்தியை பரிமாறுற மாதிரி தான் இருக்கும். 5000 ஆன்மீக குடும்பங்கள் பிரபஞ்சத்தோடு இணைவோம் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் சேர விருப்பம்னா கீழே லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் சேர்ந்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து தினமும் உங்களுக்கு பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்களை, பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கும் 6 படிநிலைகளை ஒவ்வொன்றா எளிமையான தமிழை சொல்லித்தர போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக அதை கற்றுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. ஆன்மீக உணர்வோடு இருங்க, இறை நம்பிக்கையோடு இருங்க, குரு பக்தியோடு இருங்க. நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவீர்கள். எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்களோ அந்த சாதனையை செய்தே தீர்வீர்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை அற்புதமான பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி பதிவில் உங்களோடு பேசுகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.